திருச்சியில் 8 பேரை கொலை செய்து புதைத்ததாக கைது செய்யப்பட்டுள்ள சப்பானியின் 3 நாள் போலீஸ் காவல் இன்று முடிவதால் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் லெனினிடம் தொலைபேசி வழியாக கேட்கலாம். லெனின், 8 பேரில் 6 பேரது உடல்கள் தற்போது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில சப்பானியோட 3 நாள் நடத்தப்பட்ட விசாரணையில மீதமுள்ள 2 உடல்கள் பற்றிய தகவல்கள் தெரிய வந்திருக்கிறதா? குறிப்பா திருச்சி தேசிய தொழில்நுட்ப கழகத்தினுடைய பின்புறம் இருக்கக்கூடிய அந்த வளாகத்தினுடைய பின்புறம் இருக்கக்கூடிய காட்டு பகுதிகளில் தான் 2 பேரது உடல்களை கொலை செய்து தூக்கி வீசியதாக சப்பானி தனது வாக்குமூலத்தில் குறிப்பிட்டிருந்தார். அந்த அடிப்படையில் பெரியசாமி மற்றும் அற்புதசாமி ஆகிய 2 உடல்களை அந்த பகுதியில் இருந்து கண்டுபிடிக்க வேண்டும், அதை மீட்டெடுக்க வேண்டும் என்ற முயற்சியோடு காவல்துறையினர் ஈடுபட்டார்கள். அந்த முயற்சியானது நேற்று வரை தோல்வியில் முடிந்திருக்கிறது. இன்று 3 நாட்கள் காவல்துறை தங்களுடைய கட்டுப்பாட்டில் எடுக்கக்கூடிய அந்த விசாரணைக்கு நீதிமன்றம் அனுமதித்தது என்றுடன் நிறைவு பெறுவதால் மீண்டும் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தக்கூடிய பணியில் காவல்துறையினர் சற்று நேரத்தில் ஈடுபட இருக்காங்க. லெனின், சப்பானி செய்த கொலைகள் தொடர்பாக அவரது மனைவியிடம் விசாரணை நடத்தப்படுகிறதா? அதை பற்றிய தகவல்களை சொல்லுங்க. குறிப்பாக 2009ஆம் ஆண்டு முதல் 8 கொலைகளை செய்ததாக சப்பானி தனது வாக்குமூலத்தில் குறிப்பிட்டிருந்தார். அதில் முதலில் கொலை செய்ததாக அவர் குறிப்பிட்டது பெரியசாமி, பின்னர் சத்யநாதன், கோகிலா, அற்புதசாமி, விஜய் விக்டர் ராஜ், குமரேசன், சப்பானியினுடைய தந்தை தேக்கன், தங்கதுரை ஆகிய 8 நபர்களை அவர் கொலை செய்ததாக தனது வாக்குமூலத்தில் தெரிவித்திருந்தார். குறிப்பாக தங்கதுரை காணாமல் போனது குறித்து புகார் எழுப்பப்பட்டது. அந்த தங்கதுரையினுடைய உறவினர்கள் புகார் கொடுத்தார்கள். அதன் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தினார்கள். அப்பொழுது தங்கதுரையினுடைய செல்போன் எங்கிருக்கிறது, யார் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று ஆய்வு செய்த போது அந்த செல்போனை பயன்படுத்தியது சப்பானி என்பது தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் சப்பானி கைது செய்யப்பட்டார். சப்பானி கைது செய்யப்பட்டவுடன் சப்பானியிடம் நடத்திய விசாரணையில் அந்த செல்போனை கீழே கடந்து நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி முதல்ல அந்த தகவலை சொல்லியிருக்காரு. அதற்கு பிறகு போலீசார் மீண்டும் விசாரணை நடத்தும் போது அந்த பகுதியில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு சிறுவன் இருந்து நான் அந்த செல்போனை வாங்கினேன் அப்படின்னு மீண்டும் மாற்றி பேசியிருக்காரு. அந்த சந்தேகம் என்பது சப்பானியின் மீது வலுக்க தொடங்கியது. அதன் அடிப்படையில் சப்பானி விசாரணைக்கு அழைத்து வரப்பட்டு தொடர்ச்சியாக காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டு அவர் விசாரணை பண்ணும்போது தான் தங்கத்துறையை நண்பர் என்றும் அவர் போட்டிருந்த மோதிரம் மற்றும் கழுத்தில் இருந்த தங்கச்சங்கிலிக்காக கொலை செய்ததாகவும் அதே கிராமத்தில் கிளிவாய்க்கால் அருகே அவருடைய உடலை புதைத்ததாகவும் சப்பானி தனது வாக்குமூலத்தில் ஒத்துக்கிட்டார். அதன் அடிப்படையில கடந்த 13ஆம் தேதி சப்பானியின் சொன்னதன் அடிப்படையில் தங்கத்துறையினுடைய உடல் அந்த குழியிலிருந்து தோண்டி எடுக்கப்பட்டது. அதுபோல அதுக்கு பிறகு நீதிமன்றத்தில் அவர் 15 நாள் காவலில் வைக்கிறதுக்கு நீதிபதி உத்தரவிட்டாங்க. அதனைத் தொடர்ந்து காவலர்கள் தங்களுடைய பாதுகாப்பில் எடுத்து 3 நாட்கள் விசாரிக்க வேண்டும் என்று அனுமதி கேட்டிருந்தாங்க. அந்த அடிப்படையில் கடந்த வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு எடுக்கப்பட்டார். அந்த 3 நாட்களில் 5 நபர்களுடைய உடல்கள், குறிப்பாக கிருஷ்ணசமுத்திரத்திலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் சுற்ற உள்ள குமரேசபுரம், கூத்தைப்பார் இந்த பகுதிகளில் இருந்து 5 உடல்கள் தோண்டி எடுக்கப்பட்டது. மீண்டும் 2 உடல்களை கண்டுபிடிப்பதற்காக மீண்டும் 3 நாட்கள் தேவை என்று காவல்துறையினர் கேட்டு வந்தார்கள். அந்த அடிப்படையில் நீதிமன்றமும் அதற்கு அனுமதித்தது. ஆனாலும் கூட தேசிய தொழில்நுட்ப கழகத்தினுடைய அந்த பின்பகுதியில புதிய கட்டுமான பகுதிகள் வந்திருக்காங்க. ஒரு துணை மின் நிலையம் அமைக்கக்கூடிய பணி நடந்துகிட்டு இருக்கு. புதிய காம்பவுண்ட் சுவர்கள் அமைக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே இருந்த அந்த கம்பி வேலிகள் அகற்றப்பட்டிருக்கு. எனவே எந்த இடத்தில் கொலை செய்தோம், எந்த இடத்தில் தூக்கி வீசினோம் என்கின்ற அந்த அடையாளம் காண்பிப்பதில் சப்பானிக்கு சிரமம் இருப்பதாக காவல்துறையினர் தெரிவிச்சாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் கிடைக்கல. எனவே அவருடைய மனைவி மோகனப்பிரியாவிடம் விசாரணை நடக்கக்கூடிய விசாரணையிலையும் போலீசார் ஈடுபட்டிருக்காங்க.